2014ஆம் வருடத்தில் அர்ஜுனனின் வயதைப் போல் அர்ஜுனனின் அப்பாவின் வயது 2 மடங்காகும். அதாவது 2014இல் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம். அர்ஜுனனின் அப்பாவின் வயது பார்த்தீங்கன்னா அர்ஜுனனின் அப்பான்னு பார்த்தீங்கன்னா எஃப்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 2014ஆம் வருடத்தில் அர்ஜுனன் வயதைப் போல் அர்ஜுனன் அப்பாவின் வயது 2 மடங்காகும். அப்போ அப்பாவை போல் அர்ஜுனன் வயதை போல் 2 மடங்குக்கு F is equal to 2A எழுதலாம். அதாவது அர்ஜுனன் அப்பா வயதானது அர்ஜுனன் வயதை போல் 2 மடங்கு. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். 2014இல் 2002ஆம் வருடத்தில் அர்ஜுனன் அப்பாவின் வயது அர்ஜுனன் வயதை போல் 3 மடங்கு. இப்போது 2002இல் அர்ஜுனன் அப்பா வயதானது அர்ஜுனன் வயதை போல் 3 மடங்காகும். இது 2வது ஈக்குவேஷன். இது 3 மடங்காகும். 1999ஆம் வருடத்தில் இருவருடைய வயதின் பெருக்கல் பலன் காண்க. அதாவது 1999இல் எஃப் அதாவது அர்ஜுனன் அப்பாவின் வயது மற்றும் அர்ஜுனன் வயதை பெருக்கும்போது கிடைக்கும் மதிப்பு என்ன? அதான் கேள்வி. போது இப்போ என்ன கேள்வினா, 2014இல் இவங்களுடைய வயதுடைய விகிதம் இப்படி இருக்கும். 2002இல் அப்பாவும் மகனுடைய விகிதம் இப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வர வைக்கணும்னா இவங்க 2 பேரும் வித்தியாசம் ஆண்டு விதம் பார்த்தா 12 வருடங்கள். இது 12 கூட்டினா 1914 கிடைக்கும். இல்லை இதில் கழிச்சுன்னா இதுக்கு வந்துடும். நம்ம இதில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு இதை 2014 2002 ஈக்குவலாக வரணும்னா என்ன பண்ணணும்னா, முதல் ஈக்குவேஷனில் 12 வருஷம் கழிச்சிட்டுனா 2002க்கு ஈக்குவல் ஆகிடும். இல்லையா? இது 2014க்கு ஈக்குவலாக கொண்டு போகணும்னா இதுவும் கூட 12 கூட்டணும்னா 2014 ஆகும். அப்போ இதில் 2 12 யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று எடுத்துனா போதும். இப்போ நம்ம எடுத்துன்னு வரது என்னென்னா 2002க்கு எடுத்துன்னு வந்தால் நல்லது. ஏன்னா அது கீழே தான் 1999 இருக்குது. அப்போ இதுலேருந்து 12 கழிச்சுட்டா 2002க்கு வந்துடும். ஸோ முதல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா 12 வருஷம் கழிக்கிறோம். முதல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு F - 32 ஈக்குவல் டு 2 இன்ட்டு அர்ஜுன் வயதில் அதோட 12 வருஷம் கழிக்கிறோம். இது சால்வ் பண்ணோன்னா F - 12 இஸ் ஈக்குவல் டு 2A - 24. ஓகேங்களா? இது சுருக்கம் என்ன கிடைக்குன்னா F இஸ் ஈக்குவல் டு 2A. இந்த மைனஸ் என்னென்ன போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஆச்சுன்னா அது ப்ளஸ், இது மைனஸ் போச்சுன்னா -12 கிடைக்கும். இது இதுதான் நம்ம என்னது இது 2014 எடுத்துன்னு வரோம் இல்லையா? 2014 12 வருஷம் கழிச்சுன்னா 2002க்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இந்த 2002 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரோம். 2002ல் பார்த்தோன்னா என்ன இருக்குது? F is equal to 3A. அதாவது அர்ஜுன் வயதை போல் அப்பா 3 மடங்கு. அப்போ F எங்கே இருக்குதோ அதுக்கு பதிலாக 3Aன்னு போடலாமா? இது இதில் போட்டேன்னா 3A is equal to 2A - 12. இதை சுருக்குன்னா அர்ஜுனோட வயது மட்டும் கிடைக்கும். இப்போ 3A என்னென்ன வந்துடும்? A ஃபுல்லாக 2A - 3A. இல்லை எப்படி வேணால் கொண்டு வரலாம். எப்படி வேணால் 3Aன்னு கூட வச்சுங்க. 3A இதுனா பார்த்தீங்கன்னா 12Aன்னு வரைக்கும். அப்போ A is equal to 12. அதாவது வித்தியாசம் தான் பார்க்கணும். சரிங்களா? மைனஸ் ஆஃப் ப்ளஸ் தேவை. வித்தியாசம் பார்த்தோன்னா 12 இயர்ஸ் வருது. இப்போ 2012 போட்டு பார்த்தோன்னு வச்சுங்க, அப்பாவோட வயசு என்னது? F ஈக்குவல் டு 3Aன்றாங்க இல்லையா? ஏவோட வயசு 12ன்னா அப்பாவோட வயசு என்னது? 3 36. அப்போ ஃபாதருடைய வயசு 36 மடங்கு அர்ஜுன் வயது 36 வயசு. அர்ஜுன் வயது பார்த்தா 12. இது எப்போ? 2002ல் சொல்கிறேன். 1999 சொல்லும்போது கழிச்சு எவ்வளோ வருது பாருங்கள்? 3 வருஷம் வரும். அப்போ இதில் 3 வருஷம் இதுலேயும் கழிச்சுன்னா என்ன வரும்? கழிச்சுன்னா 33 வருஷம். இது கழிச்சுன்னா 9. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள்.
இது வந்து 1999 வந்துருச்சுங்களா இந்த மதிப்பு. அவங்களோட வயது பார்த்தீங்கன்னா பையனோட வயசு 9 வருஷமாக இருக்கும். இது 33 வயசாக இருக்கும். பெருக்குன்னா 27 7 மீதி 2 27 2 29. அதான் இரு வயதினுடைய பெருக்கல் பலன் 1999. இதுதான் விடை.